ஷாமிலேருந்து மீ CC9 மற்றும் மீ CC9e ஆகிய 2 புது ஸ்மார்ட் ஃபோன்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஷாமிலேருந்து இந்த மீ CC9 மற்றும் மீ CC9e ஆகிய ஸ்மார்ட் ஃபோன்களை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது இது ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஷாமியோட மீ CC9 மற்றும் மீ CC9eக்கு என்ன வித்தியாசம்? அதுவே ஷாமியோட மீ CC9லேயே 2 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கம்பேரிட்டிவாக ஒன் பை ஒன்னாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் 2 ஸ்மார்ட் ஃபோனும் கிளாஸ் பாடியால் செஞ்சுருக்காங்க, சென்டரில் மெட்டல் ஃப்ரேமால் செஞ்சுருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் ஒரு ஹோலோகிராஃபிக் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது 2 ஃபோன்லேயுமே வித்தியாசமான டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட Realme 3 போல் உள்ள வரையே எக்ஸ் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு நார்மலான ஒரு ஹோலோகிராஃபிக் எஃபெக்டில் உங்களுக்கு டெக்ஸ்சர் கொடுக்குறாங்க. முதல்ல மீ CC9 ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள டிஸ்பிளேக்கு வரும். இந்த ஃபோனில் ஒரு 6.39 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1080p ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. 103.8 NST கலர் கேம் அவுட் அவுட்புட் இருக்கிற காரணத்தினால டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5ஓட ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அதுவே ஷாமியோட மீ CC9eயோட டிஸ்பிளேக்கு வரும். இந்த ஃபோனில் ஒரு 6.08 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 720p அதாவது HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வருது, ஃபுல் HD கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 102.7 NST கலர் கேமோட்டோட சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால இதுவுமே டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5ஓட ப்ரொடெக்ஷன் இதுலையுமே இருக்குது. 2 டிஸ்பிளேயுமே நமக்கு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. அடுத்ததாக இந்த 2 ஃபோனோட ப்ராசருக்கு வரும். ஷாமியோட மீ CC9ல் நமக்கு Snapdragon 710 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 10 nm ப்ராசரில் தயாரிக்கிற ப்ராசர். அதாவது 2 கைரோ 360 கோர்ஸில் 2.2 GHz ரன் ஆகுது. அதுவே 6 1.7 GHz கைரோ 360லேயும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 616 GPU கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனுக்கு வரும். ஸோ இந்த மீ CC9 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷனில் வருது. 6GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 6GB ரேம் வித் 128GB ஸ்டோரேஜோடும் வருது. இது எல்லாமே UFS 2.1 ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதிலே Meitu அப்படிங்கிற ஒரு எடிஷனும் இருக்குது. அதாவது மீ CC9ல் மீ CC9 Meitu அப்படிங்கிற 2 எடிஷன் இருக்குது. ஸோ இந்த Meituக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த Meitu எடிஷனை பொறுத்தவரையும் 8GB ரேம் வித் 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அடிஷனலாக ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இதில் அடிஷனலாக இருக்குது. மற்றபடி மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப் டு 256GB வரையும் எக்ஸ்டெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹைப்ரிட் சிம் செட்டாக கொடுக்குற காரணத்தினால 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம்மு ஒரு மைக்ரோ SD கார்டு மற்ற டைமில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் ரன் ஆயிரும். நமக்கு Snapdragon 710 ப்ராசரை பொறுத்தவரையும் Adreno 616 GPU இருக்கிற காரணத்தினால PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் ஹை செட்டிங்ஸ்லேயே உங்களால் ரன் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், எந்த விதமான லேகினஸும் இருக்காது. டே டு டே எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸும் ஈஸியாக ரன் பண்ண முடியும். அதுவே ஷாமியோட மீ CC9eக்கு வரும். இந்த ஃபோனில் Qualcomm Snapdragon 665 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் 2 GHz கைரோ 260 கோர்ஸ்லையும், 4 கோர்ஸ் 1.8 GHz கைரோ 260 கோர்ஸ்லையும் ரன் ஆகுது. 11 nm ப்ராசஸில் தயாரிச்சிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரை இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷனில் வருது. 4GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜோடும், 6GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜோடும், இன்னொரு 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜோடும் வருது. மீ CC9 மாதிரியே இதுலேயுமே மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 256GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக வர காரணத்தினால 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இது 11 nm ப்ராசரில் தயாரிக்கிற ப்ராசர். ஸோ உங்களுக்கு கேமிங் மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் ஈஸியாக மிட் செட்டிங்ஸில் ரன் பண்ண முடியும். அதாவது PUBG மாதிரியான கேம்ஸ் உங்களுக்கு மிட் செட்டிங்ஸில் வச்சு விளாட முடியும். ஹை செட்டிங்ஸில் விளாடும்போது 1-2 ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது Snapdragon 710 ப்ராசர் அளவுக்கு ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டும் கிடையாது, கிராஃபிக்ஸும் அந்தளவுக்கு எஃபிஷியன்ட்டான கிராஃபிக்ஸும் கிடையாது. இருந்தாலும் ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள கேமராக்கு வரும். கேமரா பொறுத்தவரையும் மீ CC9 மற்றும் மீ CC9e ஆகிய 2 ஃபோனுக்கு காமனான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா வித் f1.79 ஆப்பர்ச்சர். இது சோனியோட IMX586 சென்சார். Redmi Note 7 Pro மாதிரியான ஸ்மார்ட் ஃபோனில் இதே கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட சப்போர்ட் இருக்குது. அதனால் வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்க முடியும்.
ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 அப்பர்ச்சரில் இயங்குகிற அல்ட்ரா வைட் கேமராவை கொடுத்துருக்காங்க. 118 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் உங்களால் எடுக்க முடியும். மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வித் f2.4 அப்பர்ச்சரில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 கேமராவோட காம்போ தான் இந்த ஃபோனுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமராக்கு வரும். 2 ஃபோன்லையும் காமனான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அவுட் நாச்சில் 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வித் f2.0 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஃபோன்லையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயில் டேரெக்டாக உங்கள் ஃபிங்கரை வச்சு உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணிக்கிட முடியும். 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் மற்றும் ஹைரிஸ் ஆடியோ மாதிரியான சப்போர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராரெட் சென்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2 சிம்லேயும் வந்து 4G விவோ LTE சப்போர்ட் கொடுத்துருக்கிற காரணத்தினால 4G சிம் போட்டு பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5 வெர்ஷன் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் NFC மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மீமோஜி அப்படிங்கிற ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு அவங்களே வந்து ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணி அந்த அனிமேஷனை வந்து உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்றாப்பில் ஆக்ஷன் பண்ணி அதை வந்து டேரெக்டாக மற்றவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். அல்லது வந்து ஒரு ஸ்மைலி மாதிரியே ஒரு பிக்சர் மாதிரியே உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரிக்கு வரும். 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 4030 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் பண்ணுற இதில் மட்டும் வித்தியாசம் இருக்குது. அதாவது Mi CC9 பொறுத்தவரையும் நமக்கு குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் இருக்குது. அதனால் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் சப்போர்ட் ஆகும். அதுவே வந்து Mi CC9e பொறுத்தவரையும் குயிக் சார்ஜ் 3.0 தான் சப்போர்ட் இருக்குது. ஆனால் 10 வாட் சார்ஜர் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா தனியாக சார்ஜர் தான் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி இந்த ஃபோனில் ரெண்டுலேயுமே சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. OS பொறுத்தவரையும் Android 9.0 Pieல வந்து MIUI 10 இன்டர்ஃபேஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதுமாதிரி இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே Mi CC9ல இன்னொரு எடிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ரேம் வந்து கொஞ்சம் கூட வந்து சொல்லியிருந்தேன். அந்த ஸ்மார்ட் ஃபோனை Mi CC9 Meitu எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த Meitu அப்படிங்கும்போது ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது போக சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா கேமராலேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். Mi CC9 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கூட கொஞ்சம் உங்களுக்கு அடிஷனல் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது லோ லைட் போர்ட்ரேட் மோடு மாதிரி ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. மூவி போர்ட்ரேட் அது மட்டும் இல்லாமல் பியூட்டி ஃபில்டர்ஸ் மாதிரி அடிஷனலாக நிறைய மோடு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து வீடியோ எடிட்டிங் அல்லது வீடியோ எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா வீடியோ ஸ்டெபிலைசேஷன் vlog மோடு அப்படிங்கிற ஒரு மோடோடு கொடுக்குறாங்க. அது மூலமாக எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஸ்டேபிளாக அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமேட்டிக் எஃபெக்டோடு கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த Mi CC9 மற்றும் Mi CC9e ஸ்மார்ட் ஃபோன்களோட விலைக்கு வரும். அதாவது சைனாவில் இந்த Mi CC9 ஸ்மார்ட் ஃபோன் 6GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை வந்து 18,000 ரூபா கிட்ட வந்து மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. இந்திய ரூபா கூட கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அதுவே 6GB RAM வித் 128GB வெர்ஷன் வந்து 20,000 ரூபாய்க்கும், அதுவே வந்து 8GB RAM வித் 250GB அதாவது Meitu எடிஷன் அதாவது Mi CC9 Meitu எடிஷனோட விலை வந்து 26,070 ரூபாய்க்கும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் கன்வெர்ட்டபிள் ப்ரைஸ் தான். அதுவுமே வந்து Mi CC9e ஸ்மார்ட் ஃபோன்களை பற்றி பேசும்போது இதில் 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட வெர்ஷன் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா 13,000 ரூபா வருது. அது வந்து 6GB RAM with 64GB ஸ்டோரேஜ் வந்து 14,000 ரூபாய்க்கும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜோட விலை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 16,000 ரூபாய்க்கும் வருது. ஸோ இது எல்லாமே சைனாவில் வந்து 5ஆம் தேதி வந்து Mi CC9ம் 9ஆம் தேதி வந்து Mi CC9e வந்து விற்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்தியாவில் வந்து Mi CC9 ஸ்மார்ட் ஃபோன்களை Mi A3 அப்படிங்கிற பேரில் வந்து கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் சேலுக்கு வந்துச்சுன்னா இதோட பைனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை வாங்கிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள். என்ன மேலும் படம் இருக்கிறது நான் அருண் டெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.